உதவ வந்ததற்கு இவ்வளவு அவமானமா? வளர்ந்து விடக்கூடாதுங்கிற பதற்றம் எத்தனை பேருக்கு? சக நடிகர்களுக்கு இருக்கு, சில அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த இடத்துல நான் உமாபதியை சொல்லல, சில பேரை சொல்றேன், சரிங்களா? ஆனா ஒரு நல்ல மனுஷனை பேசி பேசியே சாகடிச்சிடாதீங்க. செத்ததுக்கு அப்புறம் இந்த ஏழைகள் வாழ நீ செய்த யாகம்னு பாட்டு படிச்சீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்கிறவனை புகழ்ந்துடக்கூடாது, செத்ததுக்கு அப்புறம் அவனை புகழ்ந்து தெய்வமாக்கி கோவில் கட்டிடணும். இதெல்லாம் ஒரு புத்தி அப்படிங்கிற மாதிரி துப்ப தோணுது. இன்னைக்கு நிறைய பேர் பாலாவை அகேன்ஸ்ட் ஆக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமும் ஒரு வேதனை என்ன அப்படின்னா, ஒரு சேனல் எடுத்த ரிவ்யூவில் அவன் செய்யறது சரியா தவறான்னு போடும்போது தவறுங்கிற ஆப்ஷனை பல பேர் வந்துட்டு சூஸ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போ இந்த நிலை தொடர்ந்தது என்றால் அடுத்தடுத்த காலகட்டத்தில் நல்லவங்களும் இங்கே வரமாட்டாங்களே. இன்னைக்கு பிளாக் பாண்டி வந்திருக்காப்பா, அவன் உதவி செய்யறான். முன்னாடி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு வந்து காலேஜ் ஆரம்பிச்சு படிக்க வச்சிருக்கோம். அவனையும் நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, இப்படிதான் சொல்லுவீங்க. கண்டிப்பா எவனும் உதவி செய்ய முடியாதுங்க, யாரும் உதவி செய்யக்கூடாது. செஞ்சானா இப்படிதான். யார் இந்த உலகத்துல வளர்ந்துடக்கூடாதுங்க. இங்க யார் வளர்றது யாருக்கும் பிடிக்காது. அதுவும் பாலா வந்து நடிகன் ஆகணும்னு ஆசைப்படுறான் இல்லையா? ஸோ அதனால அவன் வளர்றது பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் 150 பேருக்கு மேல 100 பேருக்கு மேல நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ.